ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இனிமேல் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டிலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் இதில் எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வர ஸ்டேஜுக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா ஒரு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நூடுல்ஸை நல்லா கரண்டி வச்சு அமுத்தி விட்டு இந்த தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சி போனது மாதிரி வெந்து வந்துடும். அதனால் கொஞ்ச நேரத்தில் வெந்து வந்தோடனே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது சரியாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்கள், நூடுல்ஸும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா நூடுல்ஸ் குழஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியோடு நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்தால் தான் நம்ம செய்கிற எக் நூடுல்ஸுமே பர்ஃபெக்டாக வரும். இப்பொழுதைக்கு இதை தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே நான் இதில் 6 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த முட்டையை நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டை நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு விடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான முட்டையையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அதே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்பவும் நம்ம கலர் மாறுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ வெங்காயத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதுக்கப்புறமா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டையுமே நல்லா நீளமாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு முட்டைக்கோஸில் கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம். இதை 100% பர்ஃபெக்டாக ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. இதை ஒரு 70% வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்காக தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கும் வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கோம், மசாலாவும் சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1.5லேருந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கங்க. இப்போ கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை இது கூட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எக் நூடுல்ஸ் நம்ம செய்கிறதுனால முட்டை சேர்த்துருக்கோம். முட்டைக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த நூடுல்ஸை இது எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்பவும் பாருங்கள், நூடுல்ஸை குழைய விட்டுருந்தீங்கன்னா கலந்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 2 கரண்டி வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் ஃபோக் ஸ்பூன் எடுத்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். நூடுல்ஸை கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நூடுல்ஸை ரொம்பவே சூப்பராக நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்குமே இந்த நூடுல்ஸ் வந்து கடைகளில் வாங்குகிற நூடுல்ஸ் மாதிரியே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.